பஞ்சை என்றால் பரிதேசிகள். அப்படி பஞ்சைகள் வந்து கேட்டாலும் அன்னவர்கள் பஞ்சம் பறந்து போகும்படியாகத்தானே தானத்தை கொடுப்பேன் ஐயா. ஏன்னா நீ வந்து என்ன கேட்கறன்னு வச்சுக்க, நீ வந்து கேட்கறடான்னா என்னிடத்திலே தானத்தை பெற்றுக்கொண்டு சென்று கர்ணமகாராஜன் கொடுத்த தானமானது எனக்கு பத்தவில்லையே என்று பிறரிடத்திலே சென்று பொருள் உதவி கேட்கக்கூடாது. போதும் சொல்லக்கூடியவருக்கு வாழ் தரக்கூடிய தானக்கர்ணன். நீ எவ்வளவு நாளைக்கு உயிரா இருப்ப? இன்னும் இந்த புரட்டாசி 5ஆம் வாரம் தான் இருப்பேன். புரியுதா? ஆமாங்க. அதன் குறிப்பை அறிந்து நான் கொடுக்கக்கூடிய தானத்தை வைத்திருந்து அன்னவள் ஆயுள் வரியந்து அதுலயே கொஸ்டின். அப்படியா? ஆமா. இருந்தாலும் நாடு அங்கேதான் வேற கர்ணமகாராஜர் தந்தவர சூரியபகவான் ஏன் இவ்வளவு கோபம் என்றால் பாண்டவர் நடிப்பிருந்த அர்ஜுனை கொள்வேன் என்று இவ்வளவு கோபம். உண்மைதான். குணமோ யார் வந்து எப்பொழுது கேட்டாலும் வாரி தரக்கூடிய தானக்கர்ணன். ஆனால் உன் நாடு இருக்கட்டும், உன் பேர் இருக்கட்டும், உன்னோட குணம் இருக்கட்டும், உன்னோட கோபம் இருக்கட்டும். ஆனா சொன்னது இதெல்லாம் பெரியதல்ல. என்னடா சந்தேகத்தை மடியில் கட்டி வச்சுக்கிறப்பாடி மகாராஜா? எந்த நோய் ஒன்னா வரலாம், திரும்பி போயிடும். ஆமா. சந்தேகன்றது நோய் வந்துச்சு கட்டில பழம் குடும்பமே கலந்து போடும். ஆமா. சந்தேகத்துக்கு இடம் கூடாது. இப்ப கூட பாருங்க, சித்தால பத்திர பொண்டாட்டி நான் வச்சுக்கிறது சந்தேகப்பட்டான், இன்னும் சந்தேகத்துல இருக்கிறான். கேட்டு பாரு. அதனால சந்தேகம் வந்தா திரும்பி போகவே போவாது. அதனால உங்க நாடு இருக்கட்டும், பேர் இருக்கட்டும், குணம் இருக்கட்டும், கோபம் இருக்கட்டும். ஆமா. இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த தாயா அதை நினைவுபடுத்தி விட்டாயே காவலன். என்னை பெற்ற தாய், என்னை பெற்ற மாதா. அவர் யார்? எங்க அம்மா எதிர்க்கே உட்காந்துக்கிறாங்க. ஊர் டேங்க் எங்க இதுன்னு பார்த்து இன்ட்ரி கலந்துட்டு வந்துடுறேன். எதிரில் இருக்கிறாங்க தாய் யாரு? எதிரிலே இருக்கிறாங்க எங்க அம்மா. யாரு? அம்மா என்று அழைக்க தகுதியற்றவனாகி விட்டேனப்பா. தாய் எதிரில் இருக்கிறாங்க சொல்ல முடியாதுன்னா அப்ப திருட்டு புள்ளியா? திருட்டு புள்ளி அப்படித்தான் சொல்லி இது உலகம். தாய் யார்? எதிர்க்க இருந்தோ அம்மான்னு கூப்பிட தகுதி கிடையாது. என் பிறப்பின் ரகசிய மண்ணோடு மண்ணாக மத்திய காரணத்தினாலே பெற்ற தாய் எதிரே இருக்கும் பட்சத்திலே மாதா என்று அழைக்க தகுதியற்றவராகிவிட்டேன். இருந்தாலும் தாய் யார் என்று சொன்னாதான் எனக்கு தெரியுங்க. அதான தெரிவிக்கின்றேன். குண்டமாக
பிறகு 18ஆம் நாள் தினத்திலே ஏய், துரியனை வெல்வே ஏய், கொள்வே ஏய், என்று கதாயத்தை கரத்தில் ஏந்தி வருகிறானே. ஆமா. அதிக பலம் படைத்து ஏய். அந்த பீமனை பெற்ற தாய்தான் என பெற்ற தாய் மாதவன் பிறகுங்க 17ஆம் நாள் யுத்தத்திலே யுத்தத்திலே ஈகுல கர்ணனை கொள்வேன் ஏய், வெல்வேன் ஆமா. என்று காண்டிபத்தை கரத்தில் ஏந்தி வருகிறானே. அந்த அர்ஜுனனை பெற்ற தாய்தான் என பெற்ற தாய் மாதவன். மகாராஜா என்னப்பா? குந்தமாதேவியோ பாண்டவருக்கு தான் தாயாக முடியும். ஆமாம். அது எப்படி உனக்கு தாயாக முடியும்? அப்படி இருந்தாலும் நீ பாண்டவரிடம் சென்று வாயாமல் பாண்டவருக்கு எதிராக விலகக்கூடிய துரியோதனத்தில் உனக்கு என்ன வேலை? எப்படி அங்க சென்று என் பிறப்பின் ரகசியம் தெரியாத காரணத்தினாலே அங்கு சேர்ந்தேன் வளர்ந்தேனப்பா. இருந்தாலும் இந்த நாடு எப்படி வந்தது, இந்த மணிமகன் எப்படி வந்தது, இதெல்லாம் எப்படி இங்க வந்து சேர்ந்து எனக்கு விளக்கமா சொல்லணும். எனக்கு எப்படி தெரியும் கேக்குறியா? ஆண்டவனாகிய கண்ணன் துரியன்பால் தூது போய் வந்த மறுதினா வந்த பிறகு எங்க அம்மா வந்து சொல்லிதான் எனக்கு தெரியும். இதுக்கு முன்ன எனக்கு தெரியாது. முதல்ல 3 பேருக்கு தான் தெரியும். யார் யாரு? எனது தந்தை சூரிய பகவான், சூரிய பகவான், ஆண்டவனாகிய கண்ணன், ஆமா. 3வது எனப்பட்ட தாய். எங்க அம்மா சொல்லி 4வதா எனக்கு தெரியுமா? அடடே. ஆனால் எப்படி பிறந்தேன், எந்த நேரத்தில் பிறந்தேன், எந்த இடத்தில் பிறந்தேன், ஆமா. எங்கு வளர்ந்தேன், ஏய். இந்த மணிமகுடம் எனக்கு எப்படி கிடைத்தது, ஆமாங்க. அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. இருந்தாலும் புரியுதா? ஆமா. அந்த நேரத்துல கவனமா கேளு. அதே விட்டம் புரியுதா? பெருமையாக சொல்லி வருகிறேன், பொறுமையா கேளு. சபை இருந்தாலும் இதுவோ என்ன சபை? மக்களால் மக்கள் சபை, ராஜாக்குரிய ராஜசபை, ஆ, சபையை வழங்க வேண்டும். ஆகட்டும். யார் ஆதியோ? வித்தகாவினோர் போற்றுவே. என்னை ரட்சிப்பாயே. சபையில அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தெய்வத்தையும் முறையோடு வணங்கிவிட்டோம். இருந்தாலும் நீ பேர்ல பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குதுப்பா. புதுசா பாவதான் சந்தேகம் பார்த்தா. ஆமா, குடும்பமா சந்தேகம். என் நாட்டு காவலனாக இருக்கும் பட்சத்திலே என்ன இது மாதிரி எதிர்கேள்வி கேட்ட நாள் கிடையாது. நீ எந்த நாட்டை சார்ந்தவன்? ஏனென்றால் அஸ்திராமத்தரக்கூடிய துரியோதன மகாராஜா இருக்கக்கூடிய நாட்டில் இருந்து வருகின்றேன். என்ன காரணம்? அந்த நாட்டு காவலாளி துரியோதன மகாராஜா அழைத்து உடனடியாக அங்கதேசம் சென்று என் அண்ணன் இருக்கக்கூடிய
கர்ணமகனை கையோடு அழைத்து வா என்று தெரிவித்தார். எதற்காக என்ன அழைத்தான் என்பது தெரிய வருமா? எனக்கு நகை தெரியும், அங்க சொன்னாங்க, ஓடியாந்து இங்க சொல்லிட்டுங்க. அதானே? ஆமா. ஆனா காரணத்தோட தான் வர வச்சிருக்கோம். ஆமா. கௌரவருக்கும் பாண்டவருக்கும் 18 நாள் பாரத யுத்தம் நடக்கின்றது. அப்படி 17 நாள் இந்த தினத்தில் எனக்கு வேலை கூட தான் வைத்திருக்கிறான். உனக்கு வேலையா? ஆமா. சரியா, புறப்படு. பேரரசன் அழைத்தான் என்றால் தாமதம் செய்ய இருக்க முடியுமா? புறப்படு போகலாம்.